மேகதாது பிரச்சனையை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப மேகமலையில நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையை பத்தி உங்கள எத்தனை பேத்துக்கு தெரியும்? தேனி மேகமலை வட்டாரத்தின் கீழ் வர சுமார் 98 கிராமங்களில் வாழக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்கள் அங்க இருந்து உடனடியா காலி பண்ணணும்னு சொல்லி இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல 3 தலைமுறை தாண்டி நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நியாயப்படி பார்த்தா வன உரிமை சட்டம் 2006 கீழே கவர்மெண்டே நாங்க இங்க வாழ்றதுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் இருக்கிற பகுதிகள்லாம் புலிகள் வாழக்கூடிய கோர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுக்கிடையில யானைகள் செல்லக்கூடிய வழித்தடங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கையில அந்த மக்கள் அங்க வாழ்றதுக்கு சட்டத்திலே இடம் கிடையாது. அதனால அவங்க உடனடியா அங்க இருந்து காலி பண்ணி தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தமிழக அரசு அந்த மக்கள் அங்க வாழ வச்சு அவங்களுக்கு பட்டாலாம் கொடுக்கவே முடியாது. இப்ப சட்டப்படி நம்ம கவர்மெண்ட் கையில இருக்குது ஒரே ஆப்ஷன் தான், வந்திருக்க தீர்ப்பை மறு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த மக்கள் அங்க இருந்து காலி பண்றதுக்கு ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை அந்த மனுவையும் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கான இழப்பீடை கொடுத்து அவங்க வாழ்வதற்கு மாற்று இடங்களை கவர்மெண்ட் அலோகேட் பண்ணணும், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் அவங்க இடத்துலயே வாழ்வதற்கு வேறு வழிகள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.